ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என்று தற்போது ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக ஏற்கனவே வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் என்பது 6.5% இருக்கும் என்று தற்போது ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். And Q4 at 6.9%. The risks are evenly balanced. Let me now turn to inflation. Headline inflation moderated to an average of 5.5% during April to December 2023 from 6.7% during the whole of 22-23. Food price inflation, however, continued to impart considerable volatility to the inflation trajectory. விவரங்களோடு நிகரான சிறப்பு செய்தியாளர் சிஸ்ரா, இந்த அறிவிப்பின் மூலமாக பொதுமக்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? வீட்டுக்கடன், வாகன கடன் வாங்கினவங்க இது எப்படி இந்த ரெப்போ வட்டி விகிதம் தொடர்பாக எப்படி புரிஞ்சுக்கிறது? தற்பொழுது ரிசர்வ் வங்கியுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. ரெப்போ வட்டி விகிதத்தில் தற்பொழுது மாற்றம் இல்லை என்ற ஒரு அறிவிப்பை தான் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் சக்திகாந்த தாஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கார். நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மெஜாரிட்டியின் அடிப்படையில் இந்த ஒரு முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெருவாரியான 5% பேர் இதற்கான ஒரு ஆதரவை தெரிவித்ததன் அடிப்படையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஆர்பிஐனுடைய அந்த போர்டானது முடிவெடுத்து தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது நடப்பு நிதியாண்டிற்கு இது முழுமையாக அமலாகும் என்ற ஒரு கருத்தையும் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமா இன்ஃபிளேஷனுடைய அந்த ஒரு உச்சபட்ச வரம்பாக 4% தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருக்கும் அந்த சதவீதம் என்று தொடரும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது ரிசர்வ் வங்கியானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. நடைபெற்ற 6வது ஆலோசனை கூட்டத்தில் இந்த ஒரு முடிவு என்பது தற்பொழுது ரெப்போ வட்டி விகிதத்தினுடைய சார்பாக எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் அதன் அடிப்படையில் கூடுதலாக எந்த ஒரு பர்சன்டேஜ் உள்ளிட்ட சேவைகள் என்பது வீட்டு கடன் உள்ளிட்ட விவகாரங்களில் எழுப்பப்படாது, மேலும் அது உயராது என்ற ஒரு தகவலின் தற்போது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மட்டுமல்லாமல் நடைபெற உள்ள அந்த ஒரு ப்ரொபோஸ்ட் ஹைக் மேண்டேட் என்ற ஒரு அடிப்படை பேமெண்ட்களுக்கான அந்த ஒரு விவகாரம் தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனைகளை தற்பொழுது ரிசர்வ் வங்கியானது எடுத்து வருகிறது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது சக்திகாந்த தாஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஆனால் கடந்த 2023 நிதியாண்டை பொறுத்த அதனுடன் ஒப்பிடும் பொழுது 2024 ஆண்டு என்பது அவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்று கணிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் சக்திகாந்த தாஸ் அதிகாரப்பூர்வமாக திருப்திராய் ஏற்கனவே அறிவித்துள்ளது போல இந்தியாவினுடைய அந்த ஒரு கரண்ட் பிஸ்கல் அந்த ஜிடிபி growth என்பது தற்பொழுது 7% வரை இருக்கும் நிலையில் அது கடந்த ஏற்கனவே 6.5% 7% இருக்கக்கூடும் என்ற ஒரு கணிப்பையும் தற்பொழுது ரிசர்வ் வங்கியானது வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையிலான ஒரு கட்டமைப்புகள் என்பது மேம்படுத்தப்படும். நிதி தொடர்பான பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் அதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை ரிசர்வ் வங்கி கண்காணித்து வருகிறது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அவர் அதிகாரப்பூர்வமாக முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ரெப்போவினுடைய வட்டி விகிதம் என்பது தற்பொழுதைய அந்த நடப்பு காலாண்டுக்கான அந்த ஒரு நிதி சூழலை பொறுத்து அதே 6.5 தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை தான் தற்போது ரிசர்வ் வங்கியானது வெளியிட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி சிஸ்ரா.